பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 தலைப்பின் கீழ் இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி, இந்த நாளிலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக எப்படி வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்றால், யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பித்தலாட்டம், பொய், உண்மையற்ற நிலை, சாக்கு போக்கு, இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது என்று தெளிவாக அங்கே பதிவிட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி வாழ்கிற ஜனங்களை சற்றே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அருகாமையில், நாம் வசிக்கிற இடங்களில், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களில், இவைகளையெல்லாம் நாம் சற்றே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி நமக்கு 2 கண்கள் என்று சொன்னால், நம்மை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு பல கண்கள் இருக்கிறதல்லவா? ஆகவே அவர்களுக்கு முன்பதாக கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யோக்கியமானவைகளை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது என்னங்க யோக்கியம் அப்படின்னீங்கன்னா, உண்மை, அதுதான் யோக்கியம். யோக்கியம் அயோக்கியம், அயோக்கியத்தனம் அப்படின்வாங்கல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் முன்பதாக உண்மை உள்ள ஒரு நிலையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எத்தனையோ நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துருப்போம். உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற நபர்களை எடுத்துக்கொள்வோன்னு சொன்னால், இப்போ உள்ள காலகட்டங்களில் அன்றைக்கு ஒரு சேவையாக செய்த மனப்பான்மை கடந்து போய் இன்றைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் லஞ்ச லாவணியமோ மனசாட்சியற்ற ஒரு நிலையுமாக நம்முடைய தேசத்தில் நாம் பார்க்கிற இடங்களிலே இப்படி காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் நாம் கண்டு கொண்டாலும், நாம் கவனித்தாலும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால், அநேக கண்களுக்கு முன்பதாக நீ யோக்கியமானவைகளை செய்கிறவர்களாக இருங்கள் என்று சுட்டி காண்பிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை உலகத்தானோட ஒன்றித்து இருந்தாலும் அவனுடைய கிரியையும் அவன் செய்கிற காரியங்களும் நாமும் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில், நாம் தொழுது கொள்கிற நம்முடைய கடவுளின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேணும். அப்படி தவறுகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சியற்ற தன்மை, இது எல்லாமே எல்லாருக்கும் முன்பதாக ஒரு கேள்விக்குறியாக காணப்படும். அப்போ இவைகள் எல்லாம் மாறணும் அப்படின்னா நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும். கர்த்தருக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பதாக நம்முடைய வாயின் வார்த்தை, கிரியைகள், செயல்பாடுகள் எல்லாமே அவருக்கு பிரியமாகவே மாத்திரமே காணப்பட வேணும். அதில் கொஞ்சமாகிலும் நாம் பிசையணும், வழி மாறணும், தடுமாறணும் அப்படின்னா அது அநேக கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிற நம்முடைய ஜீவியமும், நம்மை சார்ந்திருக்கிற அல்லது நாம் பின்பற்றி வருகிற கிறிஸ்துவனுடைய அன்பும் அங்கே மறுதளிக்கக்கூடியதாக காணப்படும். அவருடைய நாமும் தூசிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் யோக்கியமானவைகளை செய்கிறவர்களாக, உண்மை உள்ள ஒரு மனுஷர்களாக எப்பொழுதும் நாம் வாழ வேண்டும் சொல்லி இங்கே அறிவுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாங்கள் எங்களை ஆண்டவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறோம். அவர்களை போல இல்லை, அவர்கள் செய்கிறது போல் அல்ல, ஏதோ செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எங்களை நாங்கள் திருப்திப்படுத்திக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஆணித்தரமாக சொல்லுகிறது, எல்லா மனுஷர்களுக்கு முன்பதாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று. அதற்கு எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்.
எங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.